புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமி கோயிலில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜென்மராகினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கேவின் கடிதத்தை தேர்தல் ஆணையம் விமர்சித்து இருப்பது கண்டிக்கத்தக்கது. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா கண்டனம். பாலாஜி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள இளநீர் கடையை அகற்ற சொல்லி போக்குவரத்து காவல்துறை அராஜகம் செய்வதாக 40 வருடத்திற்கு மேல் இளநீர் கடை வைத்து நடத்தும் எங்களை திடீரென காலி செய்ய கூறினால் நாங்கள் குடும்பத்துடன் சாலையில் தீக்குளித்து இறந்து விடுவோம். இளநீர் கடை உரிமையாளர் பத்திரிகையாளரிடம் அளித்த பேட்டி. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமி கோயிலில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அப்பா பைத்தியம் சுவாமி கோயில் உள்ளது. இங்கு வாரந்தோறும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் அப்பா பைத்தியம் சுவாமிகளின் 165வது குரு பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருவிளக்கு பூஜை, புனித நீர் வழிபாடு ஆகியவற்றை தொடர்ந்து ஐயங்கரின் வழிபாடு நடைபெற்றது. பிறகு அப்பா பைத்தியம் சுவாமிகளுக்கு செந்தமிழில் வேள்வி மற்றும் நிறை வேள்வி, மூலவருக்கு திருமஞ்சன வழிபாடும் மலர் அலங்கார பூஜையும் நடைபெற்றன. நிறைவாக பேரொளி வழிபாட்டில் புதுவை முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பேரவை துணைத் தலைவர் பி. ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், NR காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் TN கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜென்மராகினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜென்மராகினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி இன்று நடைபெற்றது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் ஜென்மராகினி அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டது. அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. ஆலயத்தை சுற்றி தேர்பவனி வர கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர். இதில் திரளான ஊர் பொதுமக்கள், இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கேவின் கடிதத்தை தேர்தல் ஆணையம் விமர்சித்து இருப்பது கண்டிக்கத்தக்கது. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா கண்டனம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் விழுப்புரம் காணியில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு வகுப்பில் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியில் இணைந்து கொண்ட மகளிர் அணியினருக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பேராசிரியர் MS ஜவஹருல்லா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் மகளிர் அணிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையையும் வழங்கி சிறப்பித்தார்.
தொடர்ந்து புதுச்சேரியில் செய்தியாளரிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா, நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து சில கவலைகளை காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கடிதமாக அனுப்பியுள்ளார் என்றும், தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் மட்டுமே வெளியாகியுள்ளது, எத்தனை பேர் வாக்களித்தனர் என்ற தகவலை தேர்தல் துறை வெளியிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் கார்கே அந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பவில்லை என்றும், தேர்தல் ஆணையம் தேவையில்லாமல் கார்கேவை கண்டித்து அறிக்கை விட்டிருப்பது தவறான ஒன்று, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். இதுவரை நாடு விடுதலை அடைத்ததிலிருந்து இல்லாத ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசுபவர்கள் எதற்காக வாக்கு எண்ணிக்கைக்கு 44 நாட்கள் இடைவெளி விட்டிருப்பது இதுவே முதல் முறை ஆகும் என்று கூறிய அவர், நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தலில் தென் மாநிலம் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களும் இந்தியா கூட்டணி வெற்றி பிரகாசமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் வெறுப்பு அரசியலை செய்து வருகிறார். இந்தியா கூட்டணி கட்சியினரை அதிகமாக சாடி பேசி வருகிறார். அந்த வகையில் இந்தியாவில் இஸ்லாமியர் பெண்களின் பிள்ளை பெறு விகிதம் அதிகரித்து வருவதாக பேசிய வெறுப்பு அரசியலை மோடி செய்து வருவதாக கடுமையாக சாடினார். 10 ஆண்டுகால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருவது எடுபடாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மன்னிக்கவும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் சாகுபுதீன், மாமக மாவட்ட செயலாளர் முகமது இக்பால், தமுமுக மாவட்ட செயலாளர் குதரத்துல்லா, துணை செயலாளர்கள் இஸ்மாயில், முகமது ஆரிப், ஊடக அணி செயலாளர் அப்துல் அஜீஸ் கமல், முகமது ரியாஸ், நகர தலைவர் சர்க்கரை முகமது மற்றும் ஜாபர் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி பொதுமக்கள் முக்கிய அறிவிப்பு: 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் உயர்கல்வி தொடங்குவதற்கு ஏதுவாக புதுச்சேரி அரசு சாதி, வருமானம், குடியுரிமை உள்ளிட்ட சான்றிதழ்களை துரிதமாக பெறுவதற்கு பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைந்துள்ளன. அதன்படி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு கோவிந்த சாலை முழுவதும் கல்வி பங்களா, குபேர் நகர், நேரு நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர், இந்திரா காந்தி நகர், ராஜீவ் காந்தி நகர், சுப்பையா நகர், சஞ்சய் காந்தி நகர், கென்னடி நகர், உருளையன்பேட்டை, முல்லை நகர், உருளையன்பேட்டை பேட், முத்தமிழ் நகர், அருந்ததிபுரம், ராஜா நகர், ஐயனார் நகர் உள்ளடக்கிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 13/5/2024 திங்கட்கிழமை அன்று மட்டும் மணிமேகலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் 15/5/2024 புதன்கிழமை திருவள்ளுவர் அரசு பெண்கள் பள்ளியில் நடைபெறும் சிறப்பு முகாம்களிலும் மேற்கண்ட மாணவர்கள் சான்றிதழ் பெற்று பயன்பெறலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாக ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9604 புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகரில் பட்டாசு வெடித்த போது ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதியை சேர்ந்த செங்கேணி குடிசை வீடு தீக்கிரையானது. இச்சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி வழங்கினார். உடன் தொகுதி செயலாளர் பழனிசாமி, மயில்வேல், ஹரிகிருஷ்ணன், முனியாண்டி, சிவாராம், கணபதி, முருகையன், பிரபு உடன் இருந்தனர். பாலாஜி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள இளநீர் கடையை அகற்ற சொல்லி போக்குவரத்து காவல்துறை அராஜகம் செய்வதாக 40 வருடத்திற்கு மேல் இளநீர் கடை வைத்து நடத்தும் எங்களை திடீரென காலி செய்ய கூறினால் நாங்கள் குடும்பத்துடன் சாலையில் தீக்குளித்து இறந்து விடுவோம். இளநீர் கடை உரிமையாளர் பத்திரிகையாளரிடம் அளித்த பேட்டி.
இளநீர் கடையை அகற்ற சொல்லுகிறேன். போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஏன் பாலாஜி தியேட்டர் எதிரில் உள்ள சர்பத் கடையை அகற்ற சொல்லவில்லை? சர்பத் கடையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது. அதை கண்டு கொள்ளாமல் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பணம் வாங்கி கொண்டு 40 வருடமாக யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் பிளாட்பாரம் வழிக்கரையை நடத்தும். திடீரென அகற்றச் சொன்னால் நாங்கள் மன உளைச்சல் அடைந்து சாலையில் தீக்குளிப்பு என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சென்று கூறினோம். அவர் எங்கள் கடையை வைத்து நடத்துங்கள் என்று கூறியதால் நாங்கள் கடையை மறுபடியும் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல்வரை பேச்சுக்கு மீறி செயல்படும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலையோர வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாரிசாமி பத்ரிசியா ரெஜிஸ் அமுதா புதுவையில் வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்களுக்கு மோர்பந்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தனர். மீனாட்சி கணேஷ் சேவை இயக்கம் மற்றும் ஓம் சக்தி ரமேஷ், செல்வம், ஆல்பா ராஜா மற்றும் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இன்று புதுவை உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்ட் எதிரில் வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று ஆல்பா ராஜா பிறந்த நாளுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி தாளாளர் நண்பர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமி கோயிலில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கேவின் கடிதத்தை தேர்தல் ஆணையம் விமர்சித்து இருப்பது கண்டிக்கத்தக்கது. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா கண்டனம். பாலாஜி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள இளநீர் கடையை அகற்ற சொல்லி போக்குவரத்து காவல்துறை அராஜகம் செய்வதாக 40 வருடத்திற்கு மேல் இளநீர் கடை வைத்து நடத்தும் எங்களை திடீரென காலி செய்ய கூறினால் நாங்கள் குடும்பத்துடன் சாலையில் தீக்குளித்து இறந்து விடுவோம். இளநீர் கடை உரிமையாளர் பத்திரிகையாளரிடம் அளித்த பேட்டி.